நம்முடைய அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை இட்லி பொடி. நீங்கள் இதை சாதா பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வல்லாரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இது தண்ணி வந்து காயறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சுட்டு மற்ற டைம் எல்லாமே வந்து நிழல்ல வச்சு தான் நம்ம வந்து காய வைக்க போகிறோம். ஏன்னா அதனோட சத்துக்கள் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிறு வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு, கொள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நரிப்பயிறு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது கூட பெருங்காயம், உப்பு, மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி வந்து வறுத்தெடுத்துப்போம் காஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பவுடராக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இட்லி பவுடர்னு சொல்லலாம். இது நிறைய பேர் சாப்பிட்றாங்க. தேங்க்யூ.